மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் புலிகளின் பாடலை பயன்படுத்திய ஆளும் தரப்பினர் ஏன் கைது செய்யப்படவில்லை? நாமல் ராஜபக்ஷ கேள்வி. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகள் விடுதலை புலிகள் அமைப்பின் கருப்பொருள் கொண்ட பாடல்களை பயன்படுத்திய போதும் பகிர்ந்து கொண்ட போதும் ஏன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்பதை அரசாங்கம் விளக்க வேண்டும். ஒருவருக்கு அரசியல் பாதுகாப்பு கிடைப்பதும் மற்றவர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதும் தவறானதாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் உரும்பராய் பகுதியில் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த இளம் பாடகர் ஒருவர் விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய பாடலை பாடியதாக சந்தேகத்தின் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் வலைத்தளத்தில் இவ்வாறு பதிவேற்றம் செய்துள்ளார். அரசாங்கத்தின் இரட்டை நிலைப்பாடு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழான கைது கவலை அளிக்கின்றன. பாடல் ஒன்றில் விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பான விடயங்களை பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கிளிநொச்சியைச் சேர்ந்த இளம் பாடகர் ஒருவர் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இசையும் கலைத்துவ வெளிப்பாடும் இப்போது பயங்கரவாதம் சார்ந்த குற்றங்களாக கருதப்படுமானால், அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகள் விடுதலை புலிகள் அமைப்பின் கருப்பொருள் கொண்ட பாடல்களை பயன்படுத்திய போதும் பகிர்ந்து கொண்ட போதும் ஏன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்பதை அரசாங்கம் விளக்க வேண்டும். தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட உறுப்பினர் ஒருவர் அரசியல் நலன்களுக்காக இத்தகைய பாடல்களை சமூக ஊடகங்களில் பகிரங்கமாக பகிர்ந்ததாக கூறப்படுகின்றது. அப்போது போலீசார் எங்கே இருந்தனர்? அப்போது பயங்கரவாத தடுப்பு சட்டம் எங்கே இருந்தது? விடுதலை புலிகள் அமைப்பு என்பது சட்டத்தின் பிரகாரம் தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பாகவே இன்றும் காணப்படுகின்றது. புலிகள் அமைப்பின் கொள்கைகள் எவருக்கும் ஊக்குவிப்பதையோ அல்லது வெளிப்படுத்துவதையோ நாங்கள் ஆதரிக்கவில்லை. ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் ஒரு இளம் பாடகரும் ஒரே மாதிரியான செயல்களுக்காக குற்றம் சாட்டப்படும் போது ஒருவருக்கு அரசியல் பாதுகாப்பு கிடைப்பதும் மற்றவர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதும் தவறானதாகும். அரசியல் நோக்கத்துக்காகவும் தேவைக்காகவும் சட்டத்தை பயன்படுத்த முடியாது. அரசியல்வாதிகளுக்கு ஒரு சட்டமும் சாதாரண இளைஞர்களுக்கு புரிதொரு சட்டமும் இருப்பது ஒரு ஜனநாயக சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இத்தகைய செயல்கள் சட்டவிரோதமானவை என்று அரசாங்கம் நம்பினால் அரசியல் நோக்கங்களுக்கு அப்பால் பொறுப்பு கூறல் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்பட வேண்டும். இல்லையெனில் இந்த கைது அதிகாரத்தை தெரிவு செய்து துஷ்பிரயோகம் செய்யும் ஒரு செயலாகவே பார்க்கப்படும் என பதிவிட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு கோட்டபாய ராஜபக்ச சம்பந்தப்பட்டுள்ளார் என்பதற்கு சாட்சியங்கள் இல்லை. அலி சப்ரி தெரிவிப்பு. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு கோட்டாபய ராஜபக்ஷ சம்பந்தப்பட்டுள்ளார் என்பது ஒரு அநீதியான ஒரு பொய்யான குற்றச்சாட்டாகும். விசாரணை அதிகாரிகள் செய்வது அரசியலாகும் என முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலேயே இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எப்போதாவது ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்குமா? இதை முன்னெடுத்து செல்வதற்கு சாட்சியங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? சானி அபேசேகர ஒருமுறை தனக்கு எதிரான வழக்கில் உயர் நீதிமன்றத்தில் சத்திய கடதாசியில் தான் முழுநேர அரசியல் செய்வதாகவும் என்பிபி கட்சியுடன் இணைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அவர் ஒரு அரசியல்வாதி. எனவே தற்போது அவர் காவல்துறையிலிருந்து முழுமையாக விலகி இருப்பதால் அவருக்கு அரசியல் செய்வதற்கு எவ்வித தடையும் இல்லை. அவ்வாறு அரசியலில் ஈடுபட ஒரு நபர் தற்போது மீண்டும் அரச சேவைக்குள் வந்து ஓய்வு பெற்றதன் பின்னர் மீண்டும் சிஐடி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதாவது ஒரு அரசியல்வாதி காவல்துறையின் சிஐடி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவையாக நடந்துள்ளது. இது ஒரு பைத்தியக்காரத்தனம். இப்போது ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி
அரசியல் செய்வதில் தப்பில்லை. ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறிய பின்னர் மீண்டும் வந்து சிஐடியின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டால் அவரால் அந்த பணிகளை சுயாதீனமாக செய்ய முடியுமா? அப்படியானால் அவருக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும் அல்லவா? ஒரு அரசியல்வாதியால் சிஐடி பணிப்பாளராக வர முடியாது. இந்த விடயம் நீதிமன்றத்தில் இருப்பதால் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என மேலும் குறிப்பிட்டுள்ளார். முற்போக்கு தேசியவாதத்துடன் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த தயார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முற்போக்கு அரசியல்வாதத்தை அடிப்படையாக கொண்டு 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தவும் அதற்கு தடையாக உள்ள அம்சங்களை நீக்கி அனைவரையும் உள்ளடக்கிய தேசிய இணக்கப்பாட்டை நோக்கி செல்ல தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற தேசிய சமாதான பேரவையின் 2026 ஆண்டுக்கான சர்வமத மகாநாட்டில் உரையாற்றிய அவர் அண்மை காலங்களில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ள இலங்கை மக்கள் தற்போது மத்திய கிழக்கு மோதல்களின் தாக்கங்களையும் எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டை அரசியல், பொருளாதார மற்றும் சமூக ரீதியில் பலப்படுத்துவதற்கு அனைத்து சமூகங்களின் மதம், கலாச்சாரம் மற்றும் அடையாளங்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்றும் அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ள சமத்துவம் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் இன, மத மற்றும் பொருளாதார வேறுபாடுகள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் வளங்களும் வாய்ப்புகளும் அனைத்து மாகாணங்களுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்றார். பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பேதங்களை மறந்து மனிதாபிமானம், நல்லிணக்கம் மற்றும் ஜனநாயக பங்கேற்பை முன்னிறுத்தி அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டின் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அழைப்பு விடுத்துள்ளார். எழுச்சிப்பாடல் பாடியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட தமிழ் பாடகர் சங்கீர்த்தன் வழக்கு. அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்ய நடவடிக்கை. எழுச்சிப்பாடல் பாடியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட தமிழ் பாடகர் சங்கீர்த்தன் சாவகச்சேரி நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது சார்பில் உடனடியாக உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாடகர் சங்கீர்த்தனை சட்டத்தரணிகள் கேசவன், சயந்தன் மற்றும் பெனிஸ்லஸ் துஷான் ஆகியோருடன் சென்று சந்தித்த பின்னர் அவர் ஊடகங்களுக்கு இதனை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் பாடகரின் தாயாரும் கலந்து கொண்டிருந்தார். சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பாடகர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி சயந்தன் முன்னிலையாகி விரிவான சட்டவாதங்களை முன்வைத்ததாக சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் விளக்கமறியல் உத்தரவு வழங்கப்பட்டதாகவும் எனினும் வழக்கில் குறிப்பிட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட முடியாதவை என பாதுகாப்பு தரப்பு வாதிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் குறித்த பாடல் இனங்களுக்கு இடையில் குரோதத்தை ஏற்படுத்தும் வகையிலானது அல்ல என்றும் அதனை அவ்வாறு சித்தரிக்க சிலர் முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாடகர் சங்கீர்த்தனும் அவரது தாயாரும் வழங்கிய அறிவுறுத்தலின் அடிப்படையில் அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்து அவரை விரைவில் விடுவிக்க தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படவுள்ளதாக சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கின் சட்டபூர்வ நிலை குறித்து உயர்நீதிமன்றத்தில் விரைவில் தீர்வு கோரப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தரமற்ற முதியோர் இல்லங்கள் மற்றும் பராமரிப்பு நிலையங்களுக்கு எதிராக சட்டங்கள் கடுமையாக்கப்படும். நிர்ணயிக்கப்பட்ட தரநிலைகளுக்கு அமையாமல் நடத்தப்பட்டு வரும் முதியோர் இல்லங்கள் மற்றும் பராமரிப்பு நிலையங்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார். முதியோர் பராமரிப்பு நிலையங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு அவசியமான விதிமுறைகள் தற்போது தயாரிக்கப்பட்டு முடிவடைந்துள்ளதாகவும் அதற்கான சட்டபூர்வ ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபைகளுடன் கலந்துரையாடி ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்ததன் பின்னர் இந்த புதிய விதிமுறைகள் அரசாங்க வர்த்தமானியில் வெளியிடப்பட உள்ளதாக அமைச்சர் மேலும் கூறினார். இதற்கமைய நாடளாவிய ரீதியில் நடத்தப்படும் அனைத்து முதியோர் பராமரிப்பு நிலையங்களும் இந்த புதிய விதிமுறைகளுக்கு உட்பட்டே செயற்பட வேண்டும். அதேவேளை பதிவு செய்யப்படாத அல்லது சட்டவிரோதமான இடங்களில் முதியவர்களை தங்க வைப்பதை தவிர்க்குமாறு அவர்களின் பராமரிப்பாளர்களிடம் அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போது இயங்கி வரும் முதியோர் இல்லங்களில்
சில நிறுவனங்கள் மிக சிறந்த மட்டத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த போதிலும் சில இடங்களில் போதிய வசதிகள், பாதுகாப்பு மற்றும் தேவையான ஊழியர் பற்றாக்குறை காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் தற்போது சுமார் 455 பதிவு செய்யப்பட்ட முதியோர் இல்லங்கள் இயங்கி வருவதுடன் அரசாங்கத்தினால் நேரடியாக நடத்தப்படும் முதியோர் பராமரிப்பு நிலையங்களின் எண்ணிக்கை 3 மாத்திரமே என்பதும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இணையதள சூதாட்டம், தொலைத்தொடர்பு மோசடி குறித்து சீன தூதரகம் எச்சரிக்கை. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் இலங்கையில் இணையதள சூதாட்டம், தொலைத்தொடர்பு மோசடி மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்றச் செயல்களில் ஈடுபடும் குழுக்கள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது. இதனை தடுக்கும் வகையில் சீனா மற்றும் இலங்கைக்கு இடையிலான சட்ட அமூலாக்க ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ள சீன தூதரகம், இலங்கை காவல்துறை பல இடங்களில் மேற்கொண்ட சோதனைகளில் சூதாட்டம் மற்றும் மோசடி மையங்கள் உடைக்கப்பட்டு பல வெளிநாட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் சில சீன குடிமக்களும் சட்டப்படி சீனாவுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இத்தகைய குற்றச் செயல்கள் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் இலங்கையின் சர்வதேச நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும், பொது பாதுகாப்பு, சமூக நிலைத்தன்மை மற்றும் நிதி அமைச்சுக்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் சீனா எச்சரித்துள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. அதிக மக்களை இணைக்கும் ஒரு புதிய அரசியல் இயக்கம், அண்ணாமலை அறிவிப்பு. தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிக மக்களை இணைக்கும் புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளார். பாஜகவில் இருந்து விலகியதை தொடர்ந்து சமூக ஊடகங்கள் வாயிலாக தனது எதிர்கால திட்டங்களை வெளியிட்ட அவர் 2020ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்து 6 ஆண்டுகள் தமிழக மக்களுக்காக பணியாற்றியதை பெரும் பாக்கியமாக கருதுவதாக தெரிவித்துள்ளார். தனது அரசியல் இலக்குகள் பெரியவை என்றும், அடிப்படை அரசியல் கட்டமைப்புகளை மாற்றக்கூடிய புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே பாஜகவில் இருந்து விலகியதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் விரைவில் ஒரு புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாகவும், அடுத்த பொது தேர்தலில் இந்த இயக்கம் கட்சியாக உருவெடுத்து போட்டியிடும் என்றும் அண்ணாமலை அறிவித்துள்ளார். புதிய தலைமுறையினரை அரசியலுக்குள் கொண்டு வருவதற்காக தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் தன் ஆர்வலர்களை உருவாக்கும் பயிற்சி முறைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பதவிக்கால வரம்பு கொண்ட அரசியல் அமைப்பை உருவாக்குவதே தனது நோக்கம் என்றும், நிரந்தர எம்எல்ஏ, நிரந்தர எம்பி என்ற அரசியல் கலாச்சாரத்தை மாற்றப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தனது புதிய இயக்கத்தின் கொள்கை மாறுவோம் மாற்றுவோம் என்பதாக இருக்கும் என்றும், தமிழகத்தை இந்தியாவின் முன்னணி மாநிலமாக மாற்றுவதே இயக்கத்தின் பிரதான இலக்கு என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதேவேளை பிரதமர் நரேந்திர மோடி மீது தனக்கு மிகுந்த மரியாதை இருப்பதாக கூறிய அவர், அனைத்து அரசியல் கட்சிகளையும் சமநிலையுடன் அணுகி நாகரீக அரசியலை முன்னெடுக்கப் போவதாகவும் வலியுறுத்தியுள்ளார். அண்ணாமலை விலகியதால் பாஜகவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, நயினார் நாகேந்திரன் பதிலடி. பாஜகவிலிருந்து அண்ணாமலை முற்றிலுமாக விலகிய விவகாரம் தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ள நிலையில், அவர் விலகியதால் பாஜகவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என அக்கட்சியின் மூத்த தலைவர் நயினார் நாகேந்திரன் அதிரடியாக கூறியுள்ளார். தமிழ்நாடு உரிமைகளை பாஜக புறக்கணிப்பதாக அண்ணாமலை அண்மையில் வைத்த குற்றச்சாட்டுக்களை முற்றிலுமாக மறுத்த அவர், பாஜக தொடர்ந்து தமிழுக்கான நலன்களை நிலைநாட்டி வருகிறது என்று மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பேசிய அவர், பாஜக என்பது எப்போதும் சித்தாந்தங்களை அடிப்படையாக கொண்டுதான் மிக வலிமையாக கட்டமைக்கப்பட்டதே தவிர அது தனிநபர்களை வைத்து உருவான கட்சி அல்ல என்று அண்ணாமலைக்கு சுட சுட பதிலடி கொடுத்துள்ளார். அண்ணாமலையின் விலகலுக்கு பின்னர் பாஜக தரப்பிலிருந்து வெளிவந்துள்ள இந்த அதிரடி விமர்சனம் அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. செய்திகளில் தொடர்பன உலகச் செய்திகள்.
ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஸ்தபா கமேனியை சந்திக்க தயாராகும் ட்ரம்ப். அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானை தாக்கின. அப்போது அதன் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமானி மற்றும் குடும்பத்தினர் பலர் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து குவைத், கத்தார் உள்ளிட்ட அரபு நாடுகள் மீதும் கடந்த காலங்களில் ஈரான் தரப்பிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஈரான் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றது. எனினும் இரு தரப்பிலும் போரை முடிவுக்கு கொண்டு வர ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடந்து வருகின்றது. ஆனாலும் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான தாக்குதல் நிறுத்தப்படவில்லை. இந்நிலையில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் அயத்துல்லா முஸ்தபா கமேனியை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சந்தித்து பேச ஆர்வம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வரும் சூழலில் கமேனியே இறுதி ஒப்புதலை அளிப்பார் என்று நம்புகின்றேன். அவரை விரைவில் சந்திக்க நான் ஆவலாக இருக்கின்றேன் என்று கூறியுள்ளார். அயத்துல்லா அலி கமானியின் மரணத்துக்கு பின்னர் அவருடைய மகனான அயத்துல்லா முஸ்தபா கமேனி ஈரானின் உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டுப்பற்றில்லாத செயல். ஈரான் போரை நிறுத்த கோரும் அமெரிக்க நாடாளுமன்ற தீர்மானம் மீது ட்ரம்ப் காட்டம். ஈரான் போரை நிறுத்த கோரி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது நாட்டுப்பற்று இல்லாத செயல் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காட்டமாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே இந்த அர்த்தமற்ற வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. எனது அதிகாரங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே இதற்கான நோக்கம். இதில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த மோசமான 4 உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளார்கள். இத்தகைய நாட்டு பற்றி இல்லாத செயலை யார் செய்வார்கள்? பேச்சுவார்த்தைகள் எந்த நிலையில் உள்ளன என்பது அவர்களுக்கு தெரியும். ஜனநாயக கட்சியினர் என் மீதான வெறித்தனமான வெறுப்புணர்வால் உந்தப்பட்டுள்ளார்கள். இதில் எனக்கு வெற்றி கிடைப்பதை விட நாடு தோல்வி அடைவதையே அவர்கள் விரும்புகின்றார்கள். குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த அந்த 4 உறுப்பினர்களை பொறுத்தவரை அவர்கள் கவனத்தை ஈர்க்கும் நாடகக்காரர்கள். தங்கள் செயலுக்காக அவர்கள் வெட்கப்பட வேண்டும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் இராணுவத்துக்கு இடையே கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி போர் தொடங்கியது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி இருதரப்பு இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. எனினும் தற்காப்பு தாக்குதல் என்ற பெயரில் அமெரிக்காவும் ஈரானும் அவ்வப்போது போர் நிறுத்தத்தை மீறி வருகின்றன. இந்த சூழலில் ஈரான் போரை நிறுத்த கோரி அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் அவையில் ஜனநாயக கட்சி சார்பில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது நேற்று முன்தினம் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஆதரவாக 215 உறுப்பினர்களும் எதிராக 208 உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளனர். பெரும்பான்மை எம்பிக்களின் ஆதரவால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆளும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 4 எம்பிக்கள் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இந்த தீர்மானத்தின் மீது செனட் அவையில் விரைவில் வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. மொத்தமுள்ள 100 உறுப்பினர்களில் ஆளும் குடியரசுக் கட்சிக்கு 53 உறுப்பினர்களும் ஜனநாயக கட்சிக்கு 45 உறுப்பினர்களும் மட்டுமே உள்ளனர். பிரதிநிதிகள் அவை போன்று செனட் அவையிலும் ஆளும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடும் என்று கூறப்படுகின்றது. ஒருவேளை செனட் அவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்மானத்தை ரத்து செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.